ஹாய், ஹலோ, வணக்கம். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். காதலிக்க நேரமில்லை இந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனம். இப்பதான் படம் முடிஞ்சுது. உங்களுக்காக இந்த படத்துடைய எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துடைய கதை என்னங்க? ஏற்கனவே நம்ம பழைய காதலிக்க நேரமில்லை படம் பார்த்துருக்கோமே, ஒரே வேளை அதே மாரி கதை அம்சக்குள்ள படமா அப்படின்ற மாரிலாம் பல பேர் யோசிக்காதீங்க. பட் அந்த படத்துடைய டைட்டில் மட்டும் தான் அவங்க எடுத்திருக்காங்க. முற்றிலும் இது வேற கதை, அந்த படம் வேற கதை. உண்மையிலே சொல்லப்போனா காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவி, சாரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. ரவி மோகன், இப்போதைக்கு நம்ம இப்படி தான் கூப்பிட்டாகணும். ரவி மோகன், நித்யா மேனன், வினய், யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு இசை நம்ம இசைப்புயல் ஏஆர் ரகுமான். படத்துக்கு டைரக்டர் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த படத்துடைய கதை என்ன? ஷார்ட்டாக சொல்கிறேங்க. குழந்தை ஆசையே இல்லாத ஒரு நபர், அதான் நம்ம படத்துடைய ஹீரோ ரவி மோகன். எப்படியாச்சும் எந்த ரூபத்திலாச்சும் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு துடிச்சிட்டு இருக்க கதாநாயகி நித்யா மேனன். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி தான். எப்படிங்க இது சிங்காவளியே? இவருக்கு குழந்தை ஆசையே இல்லை, குழந்தை பெற்றுக்கிற ஆசையே இல்லாத ஒரு ஹீரோ, எப்படியாச்சும் ரூபத்தில் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு துடிக்கிச்சிருக்க ஒரு ஹீரோயின், எப்படி இது சிங்க் ஆகுது அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். ஜெயம் ரவிக்கு ஒரு காதல் இருக்குது, சாரி ரவி மோகனுக்கு ஒரு காதல் இருக்குது. அதே மாதிரி படத்தில் நித்யா மேனன் அவர்களுக்கும் ஒரு காதல் இருக்குது. ரெண்டு பேர் காதலுமே ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணத்தில் கை கொடுது, ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை வாழ்க்கை. அதே மாதிரி திருமணத்திற்கு முன்னாடியே ஜெயம் ரவி அவர்களுக்கு அந்த காதல் கை கொடுக்கவே இல்லை. என்ன காரணம்னா, இவருக்கு குழந்தை தேவையில்லை, அவங்களுக்கு குழந்தை தேவை. ரெண்டு பேருக்கும் எப்படி பாருங்கள், வெவ்வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா. அதே மாதிரி ரெண்டு பேரும் வெவ்வேறு இடங்களில் ஒரு கதையை ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க பேரலாக கொண்டு போகிறாங்க. இவங்க ஒரு சைடில் ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது, நித்யா மேனன் ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் எப்படி சிங்க் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் வேறு லோகத்தில் நகருது. அதாவது நித்யா மேனன் அவர்கள் நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருக்கோம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லை, காதலன் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி ப்ரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டுலாம் கூட கோச்சிக்கிட்டுலாம் தனியாக இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்க எந்த முறையில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அந்த முறைக்கு காரணமானவர் யார், இப்படிலாம் பல ரூபங்களில் விசாரிக்க தொடங்கும் போது இந்த படம் ஒரு விறுவிறுப்பாக நகருது. சொல்லப்போனால் நித்யா மேனன் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை ஒரு ஃபுட்பால் பிளேயருக்காக, அதாவது ஒரு ஃபுட்பால் பிளேயராக உருவாகணுன்றது ஒரு ஆசையாக அந்த குழந்தை நகர்ந்துட்டு இருக்கும்போது அதுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ரவி மோகன் அவர்கள், படத்தின் நாயகன். எப்படி ஏன் ஃபுட்பால் ரெண்டு பேருக்குமே ஆர்வம் அதிகமாச்சு, எதுக்கு பின்னாடி இப்படி இருந்தது, என்ன காரணம் அப்படின்றது பார்த்தா அங்கே தான் படத்துலேயே மையக்கரு, அந்த படத்துடைய மையக்கருவே அந்த ஃபுட்பால்ன்ற ஒரு விஷயத்தில் தான் நோக்கி தான் பயணிக்குது. உண்மையாக சொல்லப்போனால் ஓகே, இந்த மாதிரி திரைப்படம் நீங்கள் சொல்லும்போது சார் வித்தியாசமான கதையாக சொல்லிட்டுருக்கீங்களே சார், அதுக்கு முன்னாடி திரைக்கதையை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அதில் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாக பார்க்கணும். அதாவது நம்ம போய்ட்டு உட்காந்து ஆச்சி பூச்சின்னுலாம் உட்காந்து பார்த்துட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வச்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு விண்ணை தாண்டி வருவாயா, ஒரு அலை பாயுதே, அந்த டைமில் இதயம் திரைப்படம், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? உட்காந்து ஜாலியாக ஃபன்னாக பார்த்துட்டு இருப்பீங்க? இல்லை பொறுமையாக தானே உட்காந்து பார்ப்பீங்க. ஒரு இதயம் திரைப்படத்தை பார்க்கும்போது என்ன இருக்கும், ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் உருகி உருகி லவ் பண்ணுவார் படத்துடைய நாயகன். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? பொறுமையாக பார்த்தா படம் செம்மையாக இருக்கும்ப்பா. அதே தான் விண்ணை தாண்டி வருவாய் திரைப்படம் எடுத்துங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொறுமையாக போகும் கடைசி வரைக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஓகே, ஏதோ ஒரு நல்லா இருக்குல்ல, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் கொடுக்குதுல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அலைப்பாயுதே திரைப்படமும். இந்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டே போகணும். இந்த மாதிரி பொறுமையாக பார்க்கறதுக்கு பொறுமை இருந்தால் தாராளமாக இந்த திரைப்படத்தை பார்க்கலாங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் தரும். ஏதோ சொல்ல வராங்கப்பா, என்னவோ சொல்ல வராங்க. பார்த்தீங்கன்னா ஐவிசி முறைன்றாங்க, ஹீரோயினுக்கு முன்னாள் காதல் செட் ஆகலை, கல்யாணமும் செட் ஆகலை, ஹீரோ லவ் பண்ணுறாரு ஆனால் இதை வேணான்றாரு, வினய் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக படத்தில் சொல்லியிருக்காங்க. எதனால் இவங்களுக்கு இது, எதனால் இவங்களுக்கு இப்படி அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலே சொல்லப்போனால் அவங்களுக்கு பாராட்டுகளும் தெரிவிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்டெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க பாருங்கள், அதுக்கே பெரிய பாராட்டுகள் தெரிவிக்கலாம் அவங்களுக்கு. உண்மையாக சொல்லப்போனால் காதலிக்க நேரம் இல்லை, உங்களுக்கு நேரம் இருந்தால் தாராளமாக போய்ட்டு நீங்கள் திரையரங்களை பார்க்கலாம். குறிப்பாக காதலர்கள் நினச்சிக்காதீங்க, ஓ இது நமக்கு உண்டான படம், கண்டிப்பாக போய் நம்ம தேட்டரில் பார்க்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது உங்களுக்கும் உண்டான படம் தான். ஏன்னா சில காதல் விஷயங்கள்லையும் சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த ஜென்ரேஷனில் எப்படிலாம் அணுகுவாங்க, வித்தியாசமான விஷயங்களை எப்படி கையாளுவாங்க அப்படின்றது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. மையக்கரு என்னென்ன, ஒன்று தாங்க, சிம்பிளுங்க. குழந்தை பெற்றுக்க ஆசை இல்லாத ஒரு நாயகன்
குழந்தை பெற்றுட்டு எப்படியாச்சும் அதை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு நாயகி. இதுக்கு 2 பேருக்கும் உள்ள சிங்க் எப்படி இருக்கும்? எப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க? அப்படின்றது தான் இந்த படத்துடைய மையக்கரு. கடைசியில வந்து என்ன நடக்குது? இவங்க ஒண்ணுலே ஒண்ணு சேர்ந்தாங்களா? நித்யா மேனன் வளர்ற குழந்தைக்கு காரணம் யாரு? அது எந்த முறையில அவங்க பெத்துக்கிறாங்க? அப்படின்றது தான் இந்த படத்துடைய சுவாரஸ்யமான மையக்கரு. சரிங்க. இந்த பொங்கலுக்கு இந்த திரைப்படம் நாங்க ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாரி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா கிடையாதுங்க. முதல்ல எல்லாம் தெளிவா புரிஞ்சுங்க. இது வந்து சுவாரஸ்யமான ஒரு லவ் சப்ஜெக்ட். வித்தியாசமான ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்த பொறுத்தவரைக்கும். ப்ளஸ் இந்த படத்துடைய அடுத்த ப்ளஸ்ன்னு சொல்ல போனீங்கன்னா, ஏ.ஆர். ரகுமான் அவர்களுடைய பிஜிஎம் ப்ளஸ் படத்துடைய ஒளிப்பதிவு. இது 2மே வந்து படத்துக்கு ஒரு பக்க பலமா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில இந்த திரைப்படம் பொங்கலுக்கு கூட்டும்படி என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு படமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா பொங்கலுக்கு கூட்டும்படி என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு படமா இருக்காது. பட் நீங்க போயிட்டு பார்த்தா கூட ஓரளவுக்கு உங்கள திருப்திப்படுத்தி ஒரு டிஃபரண்டான ஒரு அனுபவத்த குடுத்த ஒரு ஃபீலிங் தரும் அப்படின்றது மட்டும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. காதலிக்க நேரமில்லை. நேரமில்லாத நபர்கள் தாராளமாக தியேட்டர்ல போயிட்டு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.